வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புனிதமான ஒன்று. எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருந்துக்கிட்டு இருக்கோம், இருந்த ஒன்று. என்னடா ஓவரா பில்டப் கொடுக்குறானேன்னு பார்க்குறீங்களா? எஸ், லவ். ஃபர்ஸ்ட் லவ், நம்மளோட முதல் காதல். அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல் காதல்ங்கிறது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி. அது நம்ம மக்களுக்கு பறந்துருக்கா இல்லையான்னு கேட்கலாம் வாங்க. லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அங்கே இருக்கார், என் ஹஸ்பண்ட் தான். நான் 8 இயர்ஸ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2016 எங்கள் மேரேஜ் ஆச்சு. எங்களுக்கு 2 பேபிஸ் இருக்குது, பாய் பேபிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லவ்ன்றது வந்து ட்ரூவாக இருக்கும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பற்றியும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வர்றது தான் என்னை பொறுத்தவரையும் இதுவாக நினைக்கிறேன். எந்த ஒரு ஸ்டேட்டஸும் பார்க்காம, எதுவுமே தெரியாமல் அவங்கள பற்றி அப்படியே பண்ணுறது தான் லவ். ஹாய், உங்கள் நேம்? அனு. அனு. இன்னைக்கு எதை பற்றி நாங்கள் கேட்டுட்ருக்கோம்னா, நிறைய பேர் கேட்டு வந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் லவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. எல்லாரும் இப்போ சும்மா பேருக்குனா லவ் பண்ணுறாங்க, சும்மா டைம் பாஸ்க்குனா லவ் பண்ணுறாங்க. யார் இங்கே உண்மையாக லவ் பண்ணுறா சொல்லுங்கள்? அப்படி சொல்லிடாதீங்க. ட்ரூவாக லவ் பண்ணுற பர்சன்ஸ் இங்கே இருக்காங்க. நீங்கள் மேபி பார்த்த பர்சன்ஸ் அப்படி இருந்திருக்கலாம். மேபி இருக்கலாம். ஆனால் வந்து என் சரௌண்டிங்ஸ்லேயே நான் பார்த்த வரையும் யாருமே உண்மையாலாம் லவ் பண்ணல ப்ரோ. எல்லாமே ஃபேக்காக தான் இருக்காங்க. ஃபேக்காக இருக்காங்கன்றதை விட அவங்களோட பர்சனல் யூஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கான தேவை, இதுக்கெல்லாம் மட்டுமே ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியே போகணுமா, இவங்களுக்கு கால் பண்ணால் வரும், சரி ஓகே. காசு வேணுமா, இந்த பர்சன் கால் பண்ணால் வரும், சரி நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னே தான். அது பேர் சும்மா லவ், ஆனால் யாருமே உண்மையான லவ் இல்லை. ஆனால் என் அப்பா அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் என் சித்தி சித்தப்பா லவ் மேரேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச பர்சன் நிறைய பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜென்ரேஷன் லவ் வேறு, இப்போ இருக்க ஜென்ரேஷன் லவ் வேறு. ஆனால் நான் லவ்வே தப்புன்னு சொல்ல, இந்த ஜெனரேஷன் லவ் தப்புன்னு சொல்கிறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஓகே, உங்ககிட்ட ஏதாவது ப்ரொபோசல் இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? பரவாயில்ல, சொல்லுங்க. இருக்கு. ஆனால் வந்து அதாவது கர்மா சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒன்று தேடி போவோம், அதை நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளை தேடி ஒன்று வரும், நம்மளுக்கு பிடிக்காதுன்னு. அதுதான் உண்மை, அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதுதான், அவ்வளோதான். அப்படி உண்மையான எந்த ஒரு பையனுமே நீங்க பார்த்ததே கிடையாதா? கிடையாது. இல்லை. வணக்கண்ணா. வணக்கங்க்கா. உங்க பேரு? யாமினி. பா, பேரே பயங்கரமா யாமினி. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா முதல் காதல், ஃபர்ஸ்ட் லவ். உங்கள் 2 பேருக்குமே ஒரு லவ் இருந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது முதல்ல சொல்கிறீங்களா இல்லை லவ் பண்ணதை சொல்கிறீங்களா? லவ். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு லவ் பண்ணியிருக்கேன். ஓகே. லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஓகே. இது சொல்கிறது 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் இல்லை, இது செகண்ட் லவ். 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆகிட்டு செகண்ட் லவ்வில் தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் லவ்ன்றது இங்கே நான் லவ் பண்ணியிருக்கேன். அது அத்தை பொண்ணு லவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லவ் பண்ணி ஒரு 5 வருஷம் லவ் பண்ணியிருந்தேன். 5 வருஷம் லவ் பண்ணேன். அவங்க இடையில் வந்து ஒரு 18 ஏஜ் முடிஞ்சவொடனே அவங்க விட்டு போயிட்டாங்க. போயிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், ரொம்ப ஃபீலிங்கோட சுற்றி இருந்தேன். பசங்களோட ஒரு எமோஷனலாக சுற்றி இருந்தேன். அண்ணன்லாம் சொன்னாங்க அப்பயே லவ் பண்ணி நானோ எப்படிலாம் இருக்குண்டா அப்படின்னாங்க. ஆனால் எதுவுமே லவ் பண்ணாமல் நான் கல்யாணத்து அப்போ தான் எல்லாமே சொல்லிட்டு நான் லவ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். அப்புறம் மற்ற அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டோன்னே அப்புறம் நடா பண்ணுதுன்னு இருந்தேன். ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. அவங்க மூலிமா வந்து இவங்க வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக என் ஃபீலிங் மொத்தம் சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட என் ஃபீலிங்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் இருந்தாங்கண்ணே, எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 80 வேலைக்கு அந்த சம்பளத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அப்படி இருந்தேன். அப்பயும் அவங்களுக்கு சொல்ல பண்ண நிறைய. அவங்க என்னை விட்டு போகிற அந்த டைமில் கூட அவங்களுக்கு நான் ஒரு வெள்ளி கொலுசு எல்லாம் வாங்கி ஒரு பெரிய கிஃப்டாக பண்ணி ஷாக்கார அளவுக்கு பண்ணேன். ஆனால் அப்பயும் போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நான் இவங்க தங்கச்சி மூலிமா ஃப்ரெண்டாக பேசியிருந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுன்றப்போ ஃப்ரெண்டாக பேசியிருந்தேன். பேசுறது கூட சாமின்னு சொல்லிட்டு தான் கூட பேசுவேன். அப்படி பேசியிருந்தேன். என் ஸ்டோரி மொத்தம் இவங்ககிட்ட சொன்னேன். சொல்லி இவங்க வந்து எங்கிட்ட ஃப்ரெண்டாக பழகினாங்க. கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். அப்புறம் போயிட்டு நேரில் பார்த்து ஃப்ரெண்டாக கூப்பிட்டு வெளியே வந்தேன்.
கூப்பிட்டு வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவன்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிடுமா ஃப்ரெண்டு மாட்டினேன். ஃப்ரெண்டாக எப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க ஸ்டோரி அவங்க சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுங்க நீங்க. 2 பேருமே ஃபஸ்ட்டு இவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கும் பிரேக்கப் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவங்களோட லவ் ஸ்டோரிலாம் கேட்டு 2 பேரும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் முதல் வாட்டி மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனோடனே அவங்க அம்மா ஃபேமிலி எல்லாரையும் பிடிச்சி அப்போ அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, இல்லை நான் இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க ஃபேமிலி சைடில் ஃபுல் சப்போர்ட்டு, எங்கள் ஃபேமிலி சைடில் ஒத்துக்கல. அப்புறம் இவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் கல்யாணம் இப்போ 2 பேர் வீட்லேயே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த லைஃப் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த லைஃப் வந்து நினச்சதோட சூப்பராக இருக்கு. நான் எங்க 2 பேருக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதை விட இன்னொரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த விஷயம் போகுது. இது நானும் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் மேபி அந்த பொண்ணு கூட இருந்திருந்தா இப்போ இவ்வளோ சந்தோஷமாக அவளை கைப்பிடிச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி இருந்திருப்பீங்களான்னு எனக்கு டவுட் தான். இப்போது நீங்கள் ஒரு மாதிரி சொல்லும் போதே எமோஷனல் ஆகிட்டீங்க. அந்த பொண்ணுக்காக நான் அவ்வளோ பண்ணேன். இவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது தான் எங்களோட லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஃப்ரெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு அழகான கப்பலாக இருக்கீங்க. ஒரு மாதிரி லவ் பண்ணுறப்போ அவங்க எங்கெங்கே கூட்டுவாங்க, பீச்சுக்கு கூட்டுவாங்க, அங்கே கூட்டுவாங்க, எங்கே கூட்டுவாங்க. எனக்கு இந்த லவ் ரொம்ப முக்கியமான லவ் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். அம்மாண்டா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பையன் லவ் ஃபெயிலியர் செத்துருவானோ அப்படின்னு தான் பயந்தாங்க. ஆனால் அந்த ஃபீலிங் அவங்களுக்கு பயம், அந்த தெளிவுக்கு தான் நான் வந்து இவங்களை வந்து வீட்டு ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு வந்து சொன்னேன். அந்த மாரி 2 பேருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களும் தெரியாது. ஆனால் என் நம்பி ரொம்ப லவ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்பி வீட்டுக்கு வந்தாங்க. விட்டு போட சொல்ல ஒரு தைரியம். அப்படியே நான் லவ் பண்ணேன். இப்போ சந்தோஷமாக இருக்கேன். 7 வருஷம் அது கல்யாணம் சந்தோஷமாக இருக்கேன். 2 பசங்க, 2 பொண்ணு. உங்கள் லவ் ஸ்டோரி கேட்கும் போதே ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. எப்போதுமே ஒரு விஷயம் வந்து போனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு விஷயம் கிடைக்கிறப்ப அது வழி எல்லாமே புரிஞ்சு அவங்களும் பிரேக்கப், நீங்களும் பிரேக்கப், ஆஃப்டர் வந்து 2 பேருமே சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினா. அவங்க நேம் திரும்ப சதீஷ், யாமினி. சதீஷ், யாமினி 2 பேரும் வாழ்க்கையில் இன்னும் நிறைய சந்தோஷங்களை, இன்னும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு வாழ்த்துறோம். நன்றி, தேங்க்யூ. ஆஃப்டர் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிற வந்து இன்னும் ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன செல்ல சண்டைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் கடந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வர்றது தான் அது கல்யாணத்தில் முடியும். ஸோ அப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு மாதிரி ஸ்மூத்தாக, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் ரேண்டமாக நம்மளுக்கு எல்லாமே தெரியும் போது அதுக்கேற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, இது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம்? அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது எனக்கு என்ன மாதிரி? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆமாம், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் எனக்கு ஃபஸ்ட் பார்த்தோன்னே அதை தான் பிடிச்சது. அவ்வளோவா பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? நான் தான் பண்ணேன். நீங்கள் தான் பண்ணீங்க? காலேஜா, ஸ்கூலா, அந்த மாதிரி இதன் மாதிரி? ஸ்கூல் டைமில் தான் பண்ணேன். ஸ்கூல் டைம். ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அகைன் மேரேஜ் வரையும் வந்திருக்கு. எத்தனை இயர் லவ்? 8 years லவ். 8 years. சரி, ஓகே. இனிமே உண்மையான ஒரு பையன் உங்களுக்கு, இவன் வந்து நமக்கு ட்ரூவாக இருப்பான், நம்ம லைஃப்லாம் நல்லா வச்சு பார்த்துப்பான் அப்படின்னு யாராவது ஒரு பையனை பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவனை பிடிச்சிருந்தா அவன் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லுவீங்களா? மேபி அப்போ கூட மேபி தான் ப்ரோ. நிஜமா சொல்றேன், யாருமே உண்மையா இல்ல ப்ரோ. அதுதான் அப்படி சொல்லவே முடியாது. ட்ரூ லவ் இருக்கு. பட் நம்ம பார்க்குற பர்சன்ஸ் பொறுத்து, நம்ம லைஃப்ல மீட் பண்ணியிருக்க பர்சன்ஸ் பொறுத்து மேபி அப்போ நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா உங்களுக்கு ஏதோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும். எக்ஸ்பீரியன்ஸா அப்படி சொல்ல முடியாது. இருக்கலாம். மேபி அதுக்கும் மேபி தான். அப்போ இருந்திருக்கு, கன்ஃபார்ம். சாம்பார் அப்ப எனக்கு ப்ரோ வேணாம் ப்ரோ. சரி, ஓகே. பாஸ்ட் பத்தி பேச விரும்பல. ஓகே, லவ் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிருங்க. ஈகோ பார்க்கக்கூடாது. அட் த சேம் டைம் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், 1008 வேலை இருந்தாலுமே ஒரு செகண்ட் நான் இந்த வேலை பார்க்குறேம்மா, நான் இப்போ பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லணும். அதர்வைஸ் அந்த பொண்ணுக்குமே வேலை இருந்துன்னா, நான் இந்த இடத்துல இருக்கேன்ப்பா, நான் இப்போ பண்ணுறேன்ப்பா, அப்பா அம்மா கூட இருக்கேன்ப்பா, ஒன்றே ஃபோன் பண்ணி சொல்ல முடியல, ஒரு டெக்ஸ்ட்டாவது போட்டுடணும். அது எப்படி இருக்குது? நீ எதுவுமே சொல்லாமல் அதுலேருந்து சின்ன சண்டையிலேருந்து பெரிய சண்டை வந்து போய் பிரேக்கப் ஆனதும் இருக்குது. ஸோ எடுத்தோன்னுமே பிரேக்கப் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி எடுத்தோன்னுமே ஈகோ பார்த்துட்டு விட்டோ போயிட வேணாம். அவ்வளோதான் சொல்லுவேன். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகாது. டைம் கொடுத்து பேசிட்டா. ஸ்பேஸ் கொடுக்கணும். யாராக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, ஸ்பேஸ் கொடுத்தாதான் அது ஒன்று தெரியும். இல்லைனா வந்து வாய்ப்பே இல்லை.
சில நேரங்களில் ஸ்பேஸ் கொடுக்கறதான் பிரச்சனையாவே இருக்கு. ப்ரோ அது வந்து ப்ரோ அது எப்படி தெரியுமா ப்ரோ, அது வந்து 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து பிக் ஸ்பேஸாக போயிடக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கணும். பிக் ஸ்பேஸாக போயிடக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கு. லைக் ஒரு 1 டே ஸ்பேஸ் கேட்கலாம், 2 டேஸ் கேட்கலாம், 1 வீக் கேட்கலாம். அந்த 1 வீக்லேயும் நிறைய நடக்குது இப்போல்லாம். நிறைய நடக்குது. ஆமாம், யார்டா தனியாக இருக்கா, வா போய் பேச்சு போடலாம், வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சுச்சுவேஷன்னே தெரியாமல் அந்த ஹீலிங் ப்ராசஸ் போகும் தெரியுமா. புரியுது. ஹீலிங்கில் போயிட்டு உனக்கு நான் தான் உலகம், உனக்கு நான் தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்லி லவ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. மேபி அதுலேருந்து வந்த நல்ல லவ்வும் இருக்குது, ஆனால் அதை கெட்டதாக யூஸ் பண்ணிக்கிற லவ்வும் இருக்குது. டைம் கொடுத்து அவங்களுக்காக கொஞ்சம் ஈகோ இல்லாமல் இருந்தாலே எங்கள் லவ் வந்து ட்ரூவாக இருக்கும். அதே மாதிரி லாயல்ட்டி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் பையனுக்காக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்து டைம் கொடுத்து ஈகோ பார்க்காம இருந்தால் அந்த லவ் வந்து ஒரு மாதிரி மேரேஜ் வரைக்கும் போகும். கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்கள் நேம் அகைன்? அனு சொன்னது தெரிஞ்சல. மக்களே, ஈகோ பார்க்காதீங்க, டைம் கொடுங்க, ட்ரூவாக இருங்க, ஹானஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து மேரேஜில் போய் முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பையன், எங்கள் கேமராமேன் மாதிரி நல்ல பையன் கிடைக்க வாழ்த்துக்கள். எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனே போதும் இதுக்கு மேலே. ஓகே, தேங்க்யூ. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. இப்போ உங்களும் வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக க்யூட்டாக சண்டே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்க அந்த மாதிரி போயிட்டுருங்க. நிறைய பேர் வந்து லவ்வர்ஸ் தான், ரொம்ப இயர்ஸ் லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அந்த சண்டை எல்லாமே வரதான் செய்யும், ஆனால் வந்து அப்படியே அதில் சஸ்டெயின் ஆகி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து அந்த இதை வந்து அப்படியே கடந்து போகணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணாமல் அவங்க இவ்வளோதான், அது ஒரு கோவத்தில் பேசுகிறது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வேர்ட்ஸை வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் அப்படியே போயிடணும். விட்டு கொடுத்து போகணும். மெயினாக வந்து நம்ம ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனோம். மறுபடியும் அந்த சண்டை நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க கொஞ்சம் ஈகோ எதுவும் பார்க்காம அவங்களுக்காக நம்ம மாறிக்கணும்னா மாறிக்கலாம், அதனால சண்டையே வராது. ஆமாம். கேட்டுக்கோங்க மக்களே, விட்டு கொடுத்து போகிறனால எதுவுமே ஆக போகிறது. நம்ம பிடிச்சவங்களுக்காக தான் விட்டு கொடுக்க போகிறோம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் சுந்தரி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்ஸ்.